வணக்கங்களை இந்த வீடியோல நேத்து நைட்டு அன்சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு 2 எச்சத்திரமான வேலைகள் பார்த்தாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்க இருந்து எடுத்து வைக்க போறோம். ஸோ அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி எவ்வளவு கேவலமா ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நைட்டு நடந்த ஒரு சிறந்த உதாரணம் இருக்கு. ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து எடுத்து வைக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனல் மறக்காம பாத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஜாக்லின் செஞ்ச ஒரு சம்பவம் சரிங்களா. ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ரஞ்சித் அண்ட் ஜெஃப்ரி 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்காங்க. ஜெஃப்ரி படுத்திருக்கா, ரஞ்சித் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பெட்ரூம்ல. சோ ஜாக்லின் அங்க இருந்து வர்றாங்க. வந்த வேகத்துக்கு நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெஃப்ரி மேல காலை தூக்கி வந்து பக்கத்துல படுத்துட்டு ஜெஃப்ரியோட வயிறு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காலை தூக்கி போட்டு அங்க இங்கே ஆட்டிட்டு உட்காந்துருக்காங்க. சோ அதை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நமக்கே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க அக்கா தம்பி பாசம் அண்ணன் தம்பி பாசம் முட்டு கொடுக்க வர்றவங்களுக்குலாம் ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கிறேன். நீங்க அக்கா தம்பி அண்ணன் தம்பி பாசத்தெல்லாம் வெளியில வச்சுக்கலாம். அதை இவ்வளவு கேவலமா இந்த இடத்துல பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை சரிங்களா. சொந்த கூட பிறந்த அக்கா தம்பியா இருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பட் ஜாக்லின் பண்றது கொஞ்சம் ஓவராவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், ஜாக்லின் இப்பதான் இப்படியா இல்ல எப்பவுமே இந்த மாதிரி கேரக்டர் தானே, எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா இவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமா பாய்ஸோட ரொம்ப வாண்டடா போய் ஓவரா டச்சிங்ல உறைஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறது, உறைஞ்சிக்கிட்டு படுத்துக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறது ஜாக்லின் தான் சரிங்களா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரயானா இருக்கட்டும், விஷால்கிட்ட ஸ்டார்டிங்ல விஷாலா இருக்கட்டும், ரயான்டையுமே சரி பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரயானோட தான், ரயான் பின்னாடி பாத்ரூம்ல இருந்து எங்க போனாலும் ரயான் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் ஏன்னா இது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு நமக்கு பாக்குறதுக்கே. இது என்னடா இல்ல ஒருவேளை ஸ்ட்ராட்டஜியா இந்த மாதிரி ஏதாவது இவங்களை பண்ணுவோம், இவங்க ரிட்டர்ன் அட்வான்டேஜ்ல ஏதாவது பண்ணுவாங்க, அப்ப நம்ம வந்து இதை வந்து ஒரு கார்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்களா என்னங்க தெரியல. சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த விஷயத்துல அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ரெண்டாவதா ஜாக்லின் பண்ணது என்ன அப்படின்னா நாமினேஷன் டிஸ்கஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் ஏரியால நின்று அதே மாதிரி ரயான் அப்படியே தொடவிக்கிட்டு ரயான் கையை பிடிச்சி தடவிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆனந்தி அண்ட் பவித்ராஜ் அணிகிட்ட வந்து ஆல்ரெடி அது 2மே பெரிய இன்ஃபுளுன்சர் கேங்க. அவங்க 2 பேர்ட்டையும் போய் இவங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி இது வரைக்கும் யார் நாமினேஷன்ல வரலையோ அவங்கள நாமினேட் பண்ணுவோம் அப்படின்னா, யார் நாமினேஷன்ல வரலன்னு கேட்டா போன வாரம் யார் வரலையோ அவங்கள பண்ணுவோம் அப்படின்னா முத்துக்குமரன் ஜாக்லின் அவங்க சௌந்தர்யா முத்துக்குமரன் சௌந்தர்யா எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. நாமினேஷன்லயே வராத ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் குத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க சரியா. சோ இன்னைக்கு வந்து ஓப்பன் நாமினேஷன் தான். பட் இந்த வாட்சா வந்து பழிக்காது. அப்படி இருந்துமே ஒரு 4 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க, விஷால்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதா சரியா. சோ இந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தடவிட்டு தான் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நாமினேஷனை பத்தி ஒரு கேங் வந்து பேசிட்டு இருக்காங்க சரியா. இந்த பிரச்சனையை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? மூணாவதா விஜய் சேதுபதி அவர்களின் ஒரு ஃபெயிலியர் ஹோஸ்டிங் சரியா. நேத்து இந்த திருட்டு பிரியாணி கேங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்க சொல்லியிருந்தாங்க. சோ அதை வந்து ஒரு கட்டுக்காப்பா அதை ஒரு கண்டிக்கிற விதமா அவர் கேட்டிருந்தாரு அப்படின்னா அது கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சும்மா கடமைக்கு கேட்டுவிட்டு சிரிச்சு விட்டு 4 பல்ல காமிச்சு விட்டு போனதுனால இப்ப என்ன பண்றாங்க, அத்தராத்துல நின்று திருட்டு ஃப்ரைட் ரைஸ் கேங்க ஒண்ணு உருவாக்குவோமா அப்படின்னு சொல்லி திருடி ஃப்ரைட் ரைஸ் திம்புமான்னு கேட்கறேன். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி அவங்களும் இல்ல, குற்ற உணர்ச்சி படுற அளவுக்கு இவரும் சொல்லி கொடுக்கல அப்படின்னா இவர் ஹோஸ்டிங்க கரெக்டா குற்ற உணர்ச்சியில செருப்பால் அடிச்ச மாதிரி 4 கேள்வி கேட்டிருந்தா இது வந்து இந்த இதை வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனந்தி சொல்ற அவரு நம்மள பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, பண்ணலாமே அப்படிங்கிறாங்க. செருப்ப கழட்டி விட்டேன்னு அடிங்கயா, அப்பதான் திருந்துவாங்க போல இருக்குவீங்க. பேசுனாலாம் திருந்த மாட்டாங்க. சுத்த அறிவு கட்ட முட்டா போயிடலாம் இருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்களா. தயவு செஞ்சு ஏதாவது விட்டேச்சு அடிச்சுக்கிறதான் நீங்களா அவ்வளவு கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க தவிர அது வரைக்கும் நீங்க சரியா நினைக்க மாட்டாங்க. நீங்களும் அது வரைக்கும் சரியா ஹோஸ்டிங் பண்ணதா இருக்காது. சோ இந்த 2 விஷயத்தை பத்தி அதாவது ஜாக்லின் இவ்வளவு கேவலமா அந்த பேட் டச் பண்ற விஷயங்களை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்டிங்ல இந்த திருட்டு பிரியாணி கேங் திருட்டு ஃப்ரைட் ரைஸ் கேங்கா ஒரு படி மேல உயர்ந்ததை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.